வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முன்னோர்களுடைய ஆசி தெய்வ அருளுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையோட தேவை எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் உணர்ந்து செயல்பட போகிறீங்க. தொடர்ந்து உங்கள் மனசில் கொஞ்சம் அதிகப்படியான ஆசை இந்த காலத்தில் உண்டாகலாம். மனசை கட்டுப்படுத்துறதும் கூடவே அவசியமான ஒன்றா அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து தாய்வழி ரீதியாக தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம், செல்வம் கிடைக்கக்கூடிய நேரம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். புதிய இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இந்த மாதிரியான எண்ணம் உங்கள் மனசில் தோன்றலாம். கொஞ்சம் பத்திரம் மாதிரியான விஷயங்களை கவனமாக படித்து பார்த்து எதுவாக இருந்தாலுமே கையெழுத்திடுறதோ, புதிய ஒப்பந்தம் மேற்கொள்கிறதோ, புதிய சொத்துக்களை வாங்குறதோ இந்த காலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. மற்றபடி கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து சொத்து வகைகளால் லாபம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வாழ்க்கை துணை வழியில் நல்ல மாற்றம், இப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. இது வரைக்குமே மனசில் பல குழப்பமான சூழ்நிலை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஒரு பய உணர்வுங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இனி புதிய தெம்பும் தெளிவும் பிறக்க போகுது. இது வரைக்குமே உங்கள் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு, பழிச்சொல் எல்லாமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக பேசுகிற வார்த்தை கூட ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மேலே குற்றம் தான் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. இனி நீங்கள் சிறப்பான பலனை அடையக்கூடிய நேரம், புகழ், பெருமை இது எல்லாமே கிடைக்க போகுது. உற்றார் உறவினர் உங்களை கண்டாத விலகுப்படவங்க கூட இனி உங்ககிட்ட விரும்பி வந்து சேரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. எதையெல்லாமே இழந்து நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ இனி உங்கள் வாழ்க்கையில் அது எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து கும்பராசி அன்பர்களை எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கும்ப ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தாங்க. சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறது ஒரு வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். நியாய தர்மங்களுக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதுவும் கும்ப ராசி பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவானாக இருக்கிறதால நீங்கள் சின்னதாக ஒரு தவறு செஞ்சாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு புண்ணியமே செஞ்சிருந்தாலும் சரி, உடனுக்குடனே உங்களுக்கு பலன் கிடைச்சிருன்னு சொல்லலாம். எப்போதுமே உங்களை நேர்மையோட பாதையில் தான் சனி பகவான் வழிநடத்தி செய்வாங்க. இதனால் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பல சிரமங்கள் பட்டாலுமே, பல கஷ்டங்கள் பட்டாலுமே வாழ்க்கையில் ஒரு உன்னத உயர்வு உங்களால் அடைய முடியும். வாழ்க்கையோட தத்துவம் என்னங்கிறது உங்களால் இயல்பாகவே புரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே நீங்கள் ஒரு எல்லா வகையிலையும் ஒரு திறமைசாலின்னு சொல்லலாம். மதிநுட்பங்கிறது சிறப்பாக இருக்கும். மாத்திரத்திலே ஒருத்தரை எடை போட தெரிஞ்சவங்களே நீங்கள் சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திறமையும் அப்படி தான். உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கும், ஆனால் அதை சரியாக வெளிப்படுத்த மாட்டீங்க. வெளிப்படுத்த கொஞ்சம் தயங்குவீங்க. உங்கள்கிட்ட திறமை இருந்தாலுமே அதை வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவீங்கன்னு சொல்லலாம். ஆனால் சரியான தூண்டுதலோட ஒரு உறவினர் வகையிலையோ, நண்பரோ, உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தூண்டுதல்ங்கிறது தேவைப்படும். அப்படி உங்களுக்கு திறமை வெளிப்படுற பட்சத்தில் உங்களுடைய திறமைங்கிறது அட்டகாசமாக வெளிப்படுன்னு சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. உங்கள் உருவ அமைப்பு எல்லாரையுமே கவர்ந்துழுக்கிற மாதிரி தான் இருக்கும். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்குறப்ப அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமும் அடங்கியிருக்குது. கும்பராசி கால புருஷனோட அங்கமைப்பில் 2 கணுக்காலிங்க குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. அது மட்டும் இல்லை, இது ஒரு வாயு ராசி. கும்பராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். கண்ணுங்கருத்து மாதிரி தான் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி யார் விஷயத்திலும் அனாவசியமாக தலையிடவும் மாட்டீங்க. கும்பராசி அன்பை பொறுத்த வரைக்குமே குடும்பத்து மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும். தாய், தந்தை, சகோதர, சகோதரி, மனைவி, பிள்ளைகள்னு எல்லார் மேலேயுமே பாசம் வச்சுருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி கும்பராசி அன்பை பொறுத்த வரைக்குமே குடும்பத்து மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்குதோ அதே மாதிரி சமுதாயத்து மேலே உங்களுக்கு அதிகப்படியான அக்கறை இருக்கும். பெரும்பாலுமே குடும்பத்தை விட ஒரு சமுதாயத்தை மேலே தான் ஒருபடி அதிகமான அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். இதனாலே குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து போகலாம். இருந்தாலும் மன வாழ்க்கை தாமரையில் தண்ணீர் மாதிரி நீங்கள் அடிக்கடி சண்டை சச்சரவு இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. அன்பு அந்யோன்யங்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலான குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மனசை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தி மனப்பக்கம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிடிவாதத்தை நீங்கள் தளர்த்திக்கணும். கோபங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக வராது, ஆனால் அதிகப்படியாக கோபங்கிறது உங்களுக்கு வெளிப்படையும் செய்யும். நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும். கொஞ்சம் இந்த அடிக்கடி குழப்பம் செய்கிறது, பெரும்பாலுமே நீங்கள் காற்று ராசியாக இருக்கக்கூடியங்க. மனசை எப்போதும் ஒரே நிலையில் உங்களால் வச்சிருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் மனசை அலப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது 2 மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன் அடையலாம். பெரும்பாலுமே சனி பகவான் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் நீதி, நேர்மை எல்லா விஷயங்களும் நியாய அநியாயங்களோடு செயல்படக்கூடியவங்க. இதனாலே உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும், மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கும்ப ராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா
கும்பகேஸ்வரர் ஆலயம்தான். அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருஞ்சோதி வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் கும்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப சர்வ மங்களமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேருன்னு சொல்லலாம். இயல்பாகவே நீங்கள் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான். நீங்கள் எல்லா சக்தி ஆலயங்களுக்கு போனாலுமே உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து கும்பராசி அன்பர்கள் இந்த தெய்வங்களை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இனி கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜோதிட ரீதியாக அதற்கு தீர்வு காணணும், பரிகாரம் நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், விளக்கங்கள், தீர்வுகள், பரிகாரங்களுக்கு எல்லாமே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி கும்பராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பல கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் சாதகமாக தான் இருக்குது. பாக்கிய அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடியது. இந்த காலத்தில் முன்னோர்களுடைய ஆசைங்கிறது உங்களுக்கு கிடைக்க வைக்கும். மனசில் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த காலத்தில் திட்டம் தீட்டுவீங்க. அது எல்லாமே செயல் வடிவம் பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தால் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு பல தடைகள் தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. தந்தை ரீதியாக, மூத்த சகோதர ரீதியாக கூட இந்த காலத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சொந்தங்களால் ஏற்பட்டிருந்த ஒரு மன வருத்தம் இது எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் போகுது. பழைய சொத்தை வித்துட்டாவது புதிய சொத்தை வாங்கணும்னு நினைப்பீங்க. இந்த காலத்தில் புதிய சொத்து வாங்குறதோ வீடு வாங்குறதோ இது எல்லாமே உங்களுக்கு யோகங்கிறது கிடைச்சிருக்குது. ஆனால் ஆவணம் மாதிரியான விஷயம், பத்திரம் மாதிரியான விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இது வரைக்கும் தடையாக இருந்துட்டு அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். பத்திரப்பதிவு மாதிரியான விஷயம் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பு தான். இது வரைக்குமே தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக குடும்பத்தை பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டுமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் சண்டை சச்சரவுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, ஒரு பிரிவினை ஏற்பட்டுகிட்டே இருக்குதுங்கிற சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண தடை மாதிரியான விஷயம் கூட திருமண தடை எல்லாமே நீங்கி வரன் வந்து சேரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. அதுவும் விரும்பிய வரனே வந்து சேரலாம். நன்மைகள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெருகும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த காலத்தில் உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்பு. அப்பப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகலாம். கொஞ்சம் கண்கால் வலி, முழங்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தில் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கடன் விஷயத்திலுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பசுவுக்கு பச்சரிசி, வெல்லம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. ஏழை எளியவங்களுக்கு, முடியாதவங்க, பார்வை இல்லாதவங்க, ஊனமுற்றவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்சதோ ஒரு அன்னதானம் மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் செய்யலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடர்ந்து ஏற்படுன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு வேலை சுமைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உடல்லையும் சரி, மனசுலையும் சரி இயல்பாகவே ஒரு சோர்வான நிலையில் தான் இருக்கிறீங்க. இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது. உறவினர் வகையில் கூட எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்குவீங்க. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி கிடைக்கும். மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது. மனசில் இருக்கக்கூடிய பயத்தை நீங்கள் நீக்கினாம போதும். இந்த காலத்தில் உங்களால் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த காலத்தில் உங்களுக்கு புத்தி சாதுரியத்தோடு செயல்படக்கூடிய நேரம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. பண வருமானமும் சிறப்பாக இருக்குது. எதிர்ப்பு எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து கணவன் மனைவி உறவு கூட இந்த காலத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் வீண் கவலை, எதிர்பாராத அலைச்சலுங்கிறது அப்பப்போ வந்து போகும். எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் பல வகையில் நன்மை ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மனசில் இருக்கிறத வெளிக்காட்டிக்காமலே இருந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கிறது உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு பயம் மாதிரியான உணர்வுங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் போகுது. புதிய நபர்களுடைய நட்பு இந்த காலத்தில் கிடைக்கலாம். இருந்தாலும் நட்பு வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வீடு, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சாலுமே கொஞ்சம் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். அதே மாதிரி போட்டிகள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். வேலை ரீதியாக கூட கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்துலேயும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை எல்லாமே இருந்திருக்கும். இனி உங்களுக்கு ஒவ்வொன்றா மாறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலுமே விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை எல்லாமே நீங்கும்.
வீட்டிலையும் சரி, அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சரி, 2 நேரமும் நீங்கள் நெய் விளக்கு தீபம் ஏற்றி, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கூட அகல் விளக்குல தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறது கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.